பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அதுதான் உங்களுக்கு சொல்லி வரேன். எனக்கு கண்வானுடைய ஒரு டென்ஷன்ல அந்த நேரம் அவங்க மனசுல தன் சகோதரி என்கிற அந்த ரத்த பாசத்தில் ஐயோ இப்படி செஞ்சிட்டானே சொல்லி போய் செய்த காரியம் தீமை தான். ஆனால் அறியாமல் தான் செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு தகப்பன் 7 சாபங்களை கூறிவிட்டான். ஆனால் கர்த்தர் அதை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றினார். இப்பொழுது உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் அவங்க என்ன தீமை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? ஆதியாகமம் 34:25. கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே, கல்யாணம் ஓடு கல்யாணம் கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே, கல்யாணம் ஓடு கல்யாணம் கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணம் எங்க கல்யாணம் எங்க கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. டும் 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 ஆக டும் 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 மேளமல்ல பீ 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 நாதமல்ல, டும் 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 மேளமல்ல பீ 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 நாதமல்ல, அலங்கார மேடை இல்ல ஆட்களங்கே கூட இல்ல, பொண்ணுலதான் பொண்ணு பண்டாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், எதிலே நடந்த கல்யாணம், ஆதியிலே ஒரு கல்யாணம், எதிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வழக்காவும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வழக்காடும். தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அவை விலகி போனாங்க. தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அது விலகி போனாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. டும் 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 ஆக டும் 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 சொல்லுங்க, டும் 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 மேளமல்ல பீ 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 நாதமல்ல, டும் 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 மேளமல்ல பீ 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 நாதமல்ல, அலங்கார மேடை இல்ல ஆட்களங்கே கூட இல்ல, கண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. எனக்கு கண்பாவுடைய பெண்ணை தகப்பன் திருமணம் முடிச்சு கொடுக்கறது அது பெரிய சந்தோஷம். ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி கெட்டு போனா, ஏன்னா ஆதியிலே தேவன் ஒரு பெண்ணை கொண்டு வந்தபோது பாடினார். யாரு? ஆதாம் காதல் பாட்டு பாடினா தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆதாம் எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோட பார்த்தா என்னடா நமக்கு மீசை இருக்கு, தாடி இருக்கு, எல்லாம் இருக்கு, அவளுக்கு ஒன்னையும் காணோம்.
நம்ம முகம் இப்படி இருக்கு, அவன் முகம் எப்படி இருக்கு பார்த்தா அப்பந்தான் தெரிஞ்சு, ஆகா நம்ம போல ஒரு பெண். அதனால தான் அவன் சொன்னான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால். எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் தான் அயர்ந்த நித்திரை வந்துருச்சே. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எப்பா இவன் வேற யாரோ இல்லைப்பா, உன் சொந்த சரீரம்ப்பா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது விளங்கி இருக்கு? மனைவியை அன்னைக்கு ஒருத்தன் மம்பட்டியால் வெட்டி அடக்கம் பண்ணான். எனக்கு கேட்டவோட கொதிச்சிச்சு மனசில். நம்ம என்ன செய்ய முடியும்? ஊழியக்காரன் ஜெபந்தான் பண்ண முடியும். மனைவியை மண்வெட்டியாலேயே துண்டு துண்டாக வெட்டி தென்னந்தட்டியை போட்டு பெட்ரோலை ஊற்றி எரிச்சானான். 2 நாள் வீட்டில் இருந்திருக்கான், பயம் வந்துருச்சு. அவனே இப்போ போலீஸில் சரண்டர் ஆகிட்டான், காவல்துறையில். என்னப்பா செஞ்ச? மண்வெட்டியால் மனைவி வெட்டி கொண்டானா. எவ்வளவு கொடுமை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஐயா. காலங்கள் இன்னும் மாறலைங்க. ஏன்னா இன்னும் சுவிசேஷம் சகலருக்கும் அறிவிக்கப்படலை. எல் தேச எல்லை எல்கும் உன்னாமும் சொல்ல வேண்டும். எல் தேச எல்லை எல்கும் உன்னாமும் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பன் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எத்தனையோ பேர் தங்களுடைய தியாகத்தெல்லாம் செஞ்சோம், இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அப்படி அறிவிக்கப்பட்டிருந்தா மக்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கணுமே. ஒருத்தர் நான் பெருசா நீ பெருசான்னு பார்க்கறது இல்லை. எப்படியாயிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அதுதான் வேணும். ஜனங்கள் மீட்பை அடைய வேண்டும். உலகத்தில் தீமை நன்மையாக மாறுறதுக்கு மனுஷன் நன்மை செய்கிறவனாக மாறணும். அதுக்கு இன்னும் நம்ம எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பெண்ணை தகப்பை எப்படி ஆகுப்பான்? கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷ மனைவியாக வாழன்னு நினைப்பான். ஆனால் இவன் திடீர்னு போன போது கூட்டிகிட்டு போனார், அடுத்த நிமிஷம் அவளோட சேர்ந்துட்டார். ஆதியாகமம் 34:25 வாசிக்க பார்க்கலாம். இதை கேள்வி மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது, நல்ல கவனிங்க, இதை தெரிஞ்ச உடனே சிமியோனுக்கு லேவிக்கும் கோபம் கொதிச்சிச்சு. ஏன்னா ரத்தம் இல்லையா, உடன் பிறந்தவள் இல்லையா, நியாயமாக கல்யாணம் பண்ணி போயிருந்தால் சந்தோஷப்பட வேண்டியவங்க. ஆனால் நியாயமாக இல்லை. அழகை பார்த்து அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டான்? தப்பு பண்ணிட்டான். அப்போவும் அவனுக்கு அறிக்கையிட்டு கேட்டான், ஐயா நாங்கள் எவ்வளவு பரிசம் கேட்டாலும் தாரோம், எவ்வளோ பணம் கேட்டாலும் தாரோம், ஆனால் எங்களுக்கு இந்த பொண்ணை மாட்டம் கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் இவங்களுக்கு அந்த காயம் ஆறலை. ஏன்னா தப்பு செஞ்சுட்டானே, ஒதுக்குனே தப்பு பண்ணி பொண்ணு சகோதரி நினைஞ்சிட்டான், கெடுத்துட்டானேங்கிறதுனால இவங்க தந்திரமாக சொன்னாங்க, எப்பா நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலக்கணும்னா என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும்னாங்க. இந்த விருத்த சேதனத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த விருத்த சேதனம் பண்ணி முடித்தா அவங்க பலவீனப்படுவது இயற்கை. அப்போ 3ஆம் நாளிலே அவர்களுக்கு என்ன உண்டாச்சு? நோவு உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான, நல்ல கவனிங்க, இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு? யாக்கோபின் குமாரர். ஏன்னா யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் என்னது? யாக்கோபே நீ பேரொன்று பாய், யாக்கோபே நீ பேரொன்று பாய், பூத்து கொல்லிக்கிட்டு பாய், காய்த்து கனி தருவாய், பூத்து கொல்லிக்கிட்டு பாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ மேலொன்று வா, என் மகனே நீ மேலொன்று வா.
மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தமிழு பொடியாக்குவாய், குன்றுகளை தமிழு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் வாஞ்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் வாஞ்சுவேன். இனியும் அடிமை ஆவதில்லை, இனியும் அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தமிழு பொடியாக்குவாய், குன்றுகளை தமிழு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். நல்ல கவனிங்க. யாக்கோபுக்கு வாக்கின்படி ஐயா ஒழுகி பெருகி பூமியை நிரப்பின ஒரே ஒரு மக, அவளை கெடுத்துட்டானவன அண்ணன் தம்பிக்கு பொறுக்கலை போய், ஆனால் நேரடியாக செய்யலை. அதுதான் தப்பு. எப்பவுமே பாருங்கள், சிலர் நேரடியாக செய்ய மாட்டாங்க. இவங்க போய் நீ எங்களோட வரணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, எல்லாம் நீங்கள் செய்யலாம், ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். உடனே அவங்க சரி, எல்லாரும் வயசானவன் வாலிபர் ஒருத்தர் பாக்கி விட அத்தனை பேர் விருத்த சேதனம் பண்ணான். நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். அப்போ 3ஆம் நாள் உங்களுக்கு லோபம் எடுத்துக்கிடுச்சு. அப்போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரரும் ஆன சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும். மற்ற பேருக்கெல்லாம் ஒன்று இது வரல, லேயாளின் புத்திரர். ஆமாம், இவங்களுக்கு உடனே என்ன பண்ணுச்சு, கொதிச்சு. அதனால என்ன பண்ணா, தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் போட்டார்கள். இது அநியாயம் இல்லையா? ஒருத்தன் செய்யற தப்புக்காக எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கலாமா? ஏன்னா அவனவன் கிரியை கேட்டு அவனவனுக்கு வழியில யார் வச்சிருக்காருல, நம்ம தண்டனை ஒருத்தரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாம் மன்னிக்கிறது தான் நாம் என்ன செய்யணும், பழகணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அதைத்தாங்க சொன்னார், நான் தயாளனா இருக்க நீ எப்படி இருக்கக்கூடாது, வன்கணனா இருக்கலாமா கேட்டார்ல. இவன் என்ன பண்ண, அவன் பட்டயத்தை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சான், அத்தனை ஆண் மக்களையும் கொண்டு போட்டான். வாசிங்க, அது மட்டும் நடக்கலை. ஏமோரையும் அவன் குமாரன் சீக்கேமையும் பட்டய கற்காலை கொன்று அப்பனையும் கொண்டுட்டான், மகனையும் கொண்டுட்டான். சீக்கேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார். இதை பார்த்த யாக்கோபு பேசுறாரு. என்ன பேசுறாரு? 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்தில் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. அது என்ன, என் வாசனையை கெடுத்தானே? யாக்கோபுக்கு என்ன தனி வாசனையா இருந்துச்சு? ஸ்நேகத்தை கெடுத்துட்டீங்களப்பா.
ஏன்னா நாம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? சகோதரர்கள். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை ஏற்றதுமாய் இருக்கிறது. என்ன சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஏன்னா நம்ம பாடுனா போதாது, என்ன பாடுறோம்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன்னு சொல்லி பிரயோஜனம் இடத்துல கண்ட சகோதரத்தில் அன்பு கூற முடியணும், மன்னிக்க முடியணும். ஏன்னா தன் சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். அவன் செஞ்சது தப்பு தான். ஆனால் அவன் தான் சொன்னான்ல, எப்போ எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எவ்வளோ பரிசம் கேட்டாலும் தரேன், எனக்கு இந்த பெண்ணை மட்டும் கொடுங்கன்னு கேட்டான்ல. கொன்னா பாவம் என்ன செய்யும்? தின்னா தீர்னு நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. எனக்கு கண்பானவர்களே, இவங்க என்ன செஞ்சாங்க? யாக்கோபு சொன்னார், என் வாசனையை கெடுத்து விட்டீங்களடா. அது மட்டும் இல்லை, இப்போ மற்றவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அவர் தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க. 30ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. ரொம்ப அழகாக. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்தில், இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்தில், பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். கொஞ்சம் ஜனம் உள்ளவன், நாம கொஞ்சம் ஜனம் தானப்பா. அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அப்ப அவனுக்கு பயம். பிள்ளைய போயிடுச்சான்னு கவலை இல்லை, பொண்ணு போயிட்டாலே கவலை இல்லை, என்னே வெட்டி போடுவானே. எனக்கு அன்பார்களே என்று சொல். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ? நியாயப்பிரமாணத்தின்படி இது ரைட்டா தப்பா? நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெண் என்ன செய்தா? விபச்சாரம் பண்ணா கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். ஆமா, இவன் வெட்டி கொண்டு விட்டான். நியாயப்பிரமாணத்தின்படி சரிதான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பே உருவான தெய்வத்தை அறிஞ்ச நீயும் நானும் ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கள்ளனை கூட மன்னிக்கணும். கள்ளனில்ரோ தள்ளிடாமல் என்னை சேர்த்து அழைத்தவா, சொல்லடங்கா நேசத்தானே சொந்தமாக்கி கொள்ளவா. கள்ளனையும் தள்ளிடாத அன்பு. நாம பாடுறோம்ல, கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. செஞ்சது தப்பு தான். ஆனால் அவன் கேட்டான். இவங்க சொன்னாங்க, எங்கள் சகோதரி அப்படி செய்யலாமா? அதுக்கு தண்டனை கொடுக்குறக்கு நம்ம என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை, நமக்கு இல்லை. ஏன்னா ஆண்டவரை சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி. ஆமா, அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற அவனவனுக்கு பலன் கட்டாயம் தெய்வம் தருவாருங்க.
மறந்துடாதீங்க. அநேக நேரங்களில் நாம் நினைப்போம், ஐயோ என் திறமை யாரும் நம்மளே மதிக்கலைமிங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இதே மனுஷனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறது. இவனுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் என்னது? லேவி. இந்த லேவி கணக்கெழுதுறவன். இந்த லேவி யாரு? வரி வசூல் பண்றவன். ஆனா என்ன செய்வான்? சும்மா இருக்கிற பழைய புஸ்தகத்தெல்லாம் பெரட்டி 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 பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பான். மக்கள்லாம் பார்த்தவங்களாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது கோயில் இந்த மாதிரி. இவன் என்னையா வரி வசூல் பண்ணுறான், இவன் எதை படிக்கிறானேன்னா. ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு போய் எதுக்கு அழைச்சார் தெரியுமா? அவன் நினச்சி போனது எதுக்கு போனான் தெரியுமா? என்னையத்தான் கணக்கெல்லாம் வைப்பாருன்னு போனான். அங்கே வரணும், எப்பா கணக்கு எழுதுனா நானும் 12 சீசர்கள் தான் பார்க்க போகிறோம். நீ சுவிசேஷத்தை எழுதுவதற்கு ஒன்றை அழைச்சி வந்தேன். இந்த தேசமெல்லாம் 1000 மக்கள் நீ எழுதின புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு உன்னை தெரிந்து கொண்டேன்னார். ஆயக்கார ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டாந்து மத்தேயு எழுத வச்சார். புதிய ஏற்பாட்டில் எடுத்தோடனே எந்த புஸ்தகம் தான் இருக்கு? ஆனால் இதில் தான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் அநேக கோட் பண்ணியிருக்கான். மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது போல தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது எல்லாத்தையும் கோட் பண்ணியிருப்பார். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் என்ன செய்வார்? படித்ததானே வரும். இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அவருக்கு வந்துச்சு. இந்த மத்தேயு அப்போ நினச்சிருப்பாரு, நான் ஒரு கணக்கனாக தான் என்னை யாருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யாரை கேட்டாலும் மத்தேயும் தெரியுதையா. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சத்தியத்தை அறிய மட்டும் ஆசை இருந்தால் போதும். அதை தோண்ட 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 ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி ஞானத்தை கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் ஞானத்தை தருகிறவர். நான் இல்லாட்டா எத்தனை புஸ்தகத்தை போய் படிக்க முடியும்? ஒன்றுமே தெரியாட்டான் சரி. பேதைகளை ஞானியாக்குகிற தேவன், பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஒருவேளை இன்னைக்கு உட்காந்து ஐயோ என்னை குறித்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என் திறமை யாருக்கும் தெரியலையே, நான் இவ்வளோ இருக்கேன், என்னை யாரும் மதிக்கலையே. கவலைப்படாதீங்க, மௌனமாக மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒவ்வொரு நாளின் தேவைகளும் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் எத்தனையோ தேவைகள் இன்னும் உண்டு. ஏன் தெரியுமா? அங்கேருந்து வர்ற காணிக்க கரண்ட் பில் கட்டுற கூட இருக்காது. ஏன்னா பாதி பேர் சாலையிலையும் ரோட்லையும், உங்கள் ஊரில் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் பாருங்கள், 2 கணிதனால் ஏதாவது ஒரு உண்டியில் வச்சு நிற்கிறத பார்க்குறீங்க. இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பரிதிமேயும் ஆலயம்னே வச்சோம். ஒருவேளை ஐயா நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த பார்வையற்ற மக்களை நினச்சிங்கன்னா நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊண்டுகோல் கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோருக்கு வருஷத்துக்கு வருஷம் ஒரு திருமணமாக செஞ்சு வைப்போம். இப்போ எத்தனையோ பேர் வந்து கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு செஞ்சு எனக்கு முடியலை. ஏன்னா ஒரு திருமணம்னா சாதாரண காரியம் இல்லை. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பண்ட பாத்திரம் கொடுக்குறதுலேருந்து பெண்ணுக்கு ஆடை, பையனுக்கு ஆடை, எல்லாம் வர்றவங்களுக்கு சாப்பாடு, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு பழமொழி உண்டு. சாதாரண காரியம் இல்லை. பதம் செய்ய முடியாமல் பல நாட்கள் அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கோம். 23 திருமணங்களை செய்து வைத்தோம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. எதுக்கு? அடக்கம் பண்ணுறதுக்கு. கேட்டால் அதெல்லாம் பார்த்துக்குவாங்கப்பா, அவங்களே பார்த்துக்குவாங்க, விட்டுட்டு போயிடுவான். பேசுறது மட்டும் ரொம்ப அழகாக பேசுவான். ஆனால் அவங்க எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, ரொம்ப திறமையாக பேசுவாங்க. எப்போவும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக செய்வீங்க. இவங்களை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வரதுக்கு மட்டும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5000 ரூபா வேனுக்கு மட்டும் செலவாகுது.
கர்த்தர் எங்கிருந்தாவது ஒரு நல்ல மனுஷனை அல்லது எங்கிருந்தாவது ஒரு உணர்வுள்ள மனுஷனை கொண்டு வந்து சாதாரண ஒரு சின்ன காரை கொடுக்கறதில்ல, ஒரு வேன்னா சாதாரணம் இல்லை, நிறைய வேலை. அன்றைக்கி போய் சும்மா ஒரு 15 பேரை வச்சு கொண்டு வர மாதிரி ஒரு வண்டியை யோசித்தோம். அதே போய் கேட்டோம், சொன்னால் 17 லட்சம் ரூபாங்க அந்த வண்டினா. நான் பேசாமல், ஆண்டவரே கோடி கோடியாக நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஒவ்வொரு வாரமும் இதுக்காக காத்து நிற்கிறோமே, நீங்கள் இதை ஆசீர்வதிச்சு தர்றதுக்கு யாரையா ஏற்படுத்துக்க ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் சொன்னார், வண்டியை தொட்டார் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு போகிறதா நடக்கும். நீங்களும் கர்த்தர் ஏவினா. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் உதவலாம்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இதில் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கு தனி காரியம் உண்டு, உங்களுக்கு சொல்கிறேன். தபால் வழியாக அனுப்புகிறவங்களுக்கும் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு, 36 35 38 89 63. இந்த நம்பரை போய் சொல்லி அகஸ்டின்கிற பேரில் கேளுங்க. எந்த கமிஷனும் கொடுக்கணும், நேரடி அக்கௌண்ட்லேயே கட்டலாம். மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒரு பெரிய சலுகையாகவே இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் தாமே, யார் யார் என்ன நிந்தையோடு அவமானத்தோடு ஐயோ எனக்கு தீமை செய்கிறவங்க சுற்றி இருக்காங்களேன்னு இருக்கலாம், ஆனால் அந்த தீமைகளின் மத்தியில் நன்மை செய்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை வாய்க்காது போக பண்றவர் மட்டுமில்ல, தீமை செய்தவர்களுக்கும் உனக்கு அந்த தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்பின் தெய்வமே, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையில் இருக்கிற வியாதியில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிபருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த குழந்தையிலேருந்தே ஐயோ என் பிள்ளை ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிடாதான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ இத்தனை வயசு வரைக்கும் என் வழியை வளர்ந்துட்டான், ஆனால் சின்ன பிள்ளை போல மன வளர்ச்சியற்ற பிள்ளையா இருக்கானே, இந்த பிள்ளை எப்படி நான் இனிமேல் வருங்காலத்தில் வாழ வைக்க போறேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.